முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கள ஆய்வுக்கு செல்கிறார். அப்போது இரு இடங்களிலும் 3868 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் 4,82,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்குகிறார். கள்ளக்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஆட்சியரகத்தை திறந்து வைக்கிறார். கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் பங்கேற்கும் நிலையில் வலதுசாரி வன்முறை கும்பல் தாக்குதலிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் 74% அதிகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் கவலை தெரிவித்திருக்கிறார். வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில் தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருக்கிறது என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், செம்மலை, பொன்னையன், வளர்மதி, OS மணியன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், வைகை செல்வன், RB உதயகுமார் ஆகிய 10 முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரிலான தேர்தல் பரப்புரையை மீண்டும் தொடங்குகிறார். வரும் 28ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் சென்னை சோழிங்கநல்லூரிலும், 29ஆம் தேதி திருவள்ளூர் திருத்தணியிலும், 30ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியிலும் பரப்புரை மேற்கொள்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என பாஜக அதிமுக பேச்சுவார்த்தையில் பேசியதாக வெளியான தகவலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கப்படுவதாக எந்த கட்சி அறிவிப்பை வெளியிட்டதோ அந்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது எனவும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். OPS-ம் டிடிவி தினகரனும் தங்கள் கூட்டணியில் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக வெளிவரும் தகவலில் உண்மை இல்லை என்றவர், தாவேக்கவில் சரியான கட்டமைப்பு இல்லை என்றும், மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் விஜயால் 10 தொகுதிகளை வரிசையாக கூற முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணியில் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்கப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வெண்மணி கிராமத்தில் உள்ள நினைவு தூணில் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதற்கு முன்பும் 20 முதல் 22 தொகுதிகளில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருப்பதாக தெரிவித்தார். மறைந்த விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குருபூசை விழாவில் பங்கேற்குமாறு EPS-ஐ தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி குருபூசை விழா நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற சுதீஷ் விஜயகாந்தின் குருபூசை விழாவில் பங்கேற்க அழைப்பிதழ் வழங்கினார். சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழு செயற்குழுவுக்கு எதிராக அன்புமணி தரப்பினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ராமதாஸ் தரப்பில் நடத்தப்படும் பொதுக்குழு பாமகவின் பொதுக்குழுவே அல்ல என்றும், கட்சியின் அடையாளத்தையும் கொடியையும் பயன்படுத்த அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் 29ஆம் தேதி திட்டமிட்டபடி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த கூட்டத்தை விரும்பாத மற்றொரு தரப்பினர் காவல் ஆணையரிடம் மனு அளித்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அனுமதி இல்லை என சொல்லச் சொல்வது அநாகரிகமான வெட்கக்கேடான செயல் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட தாவேக்க நிர்வாகி அஜிதா ஆக்னல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை அறிவிக்கவில்லை என அதிருப்தியில் இருந்த அவர் பனையூரில் விஜயின் காரை வழிமறித்து கலேபரம் செய்தார். மன உளைச்சலில் இருந்த அஜிதா வீட்டில் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு மயங்கி விழுந்துள்ளார்.
மதுரையில் தாவைக்க மாவட்ட செயலாளர் மீது அவதூறு பரப்பியதாக பெண் தொண்டர் மீது புகார் அளிக்க குவிந்த மகளிர் அணியினரால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. விசாலாட்சிபுரம் காலாங்கரை பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற தாவைக்க பெண் தொண்டர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்பவர்களுக்கு இனி உரிமம் கட்டாயம் என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் ஆண்டுக்கு ஒருமுறை உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. மேலும் காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு உள்ளவர்கள் விற்பனையில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தேசிய எழுச்சி தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த இடத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், பாஜக சித்தாந்தவாதிகளான சியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஆகியோரின் 65 அடி உயர வெண்கல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தாமரை வடிவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன அருங்காட்சியகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கும் வாய்ப்புகள் தங்கள் அரசுக்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு ஒவ்வொரு நேர்மையான சாதனையையும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சொந்தமாக்கும் போக்கு எவ்வாறு உருவானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று பிரதமர் கூறினார். பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியை ஒப்புக்கொண்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு நன்றி என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரு அருகே ஐபோன் தயாரிப்பு ஆலையில் 9 மாதங்களுக்குள் 30,000 பேரை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வேலைக்கு அமர்த்தியதற்காக கர்நாடக அரசுக்கு ராகுல் காந்தி தமது சமூக வலைதள பக்கத்தில் பாராட்டு தெரிவித்திருந்தார். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தளம் ஆகியவற்றில் செய்திகளை பார்க்கவும் கண்காணிக்கவும் மட்டுமே ராணுவத்தினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், உள்ளடக்கங்களை பதிவிட, லைக், கமெண்ட் செய்யக்கூடாது எனவும் வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இந்திய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. துணை முதலமைச்சர் பதவியே தமக்கு போதும் என்று டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த பதவியை வகிப்பதை விட கட்சியின் விசுவாசமான தொண்டனாக இருப்பதையே தாம் விரும்புவதாகவும் அதுதான் தமக்கு நிரந்தர பதவி என்றும் கூறினார். காங்கிரஸ் மேலிடத்தில் யாரையும் தான் சந்திக்கவில்லை என்றும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். வடமாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் கள்ள மௌனம் சாதிப்பது வெட்கக்கேடானது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சிறுபான்மையினர், பழங்குடிகள் என சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் தாக்கப்படுவதும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகுவதும் தொடர்கதையாகிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் ஜன்னலை திறந்து வைத்து உறங்கிய போது 10வது மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்த முதியவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஜஹாங்கீராபாத் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் நிதின் ஆதியா வீட்டின் ஜன்னல் ஓரம் படுத்து தூங்கிய போது உருண்டு கீழே விழுந்து 8வது மாடியின் வெளியே பொருத்தப்பட்டிருந்த ஜன்னல் கிரில் கம்பிகளுக்கு இடையில் சிக்கி உயிர் தப்பினார். நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண வகுப்பு கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டர் வரை பயணம் செய்வோருக்கு கட்டண உயர்வு இல்லை. மெயில், எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் பயணம் செய்வோருக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 3500 கிலோமீட்டர் இலக்குகளை தாக்கும் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணையான K4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாட்டில் இருந்து ஏவுகணை செலுத்தப்பட்டதாகவும் விசாகப்பட்டினம் கடற்கரையில் சோதனை நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீருக்கடியில் இருந்து அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அந்தேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. வீராதேசாய் ரோடு பகுதியில் உள்ள 22 மாடி கொண்ட அடுக்குமாடியில் 16வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மாடிகளில் கரும் புகை சூழ்ந்து அங்கிருந்த பலர் வெளியேற முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மாடிப்படிகளில் சிக்கி தவித்த 40 பேரை பத்திரமாக மீட்டனர். கேரளாவின் சபரிமலையில் சனிக்கிழமை மண்டல பூசை நடைபெறுகிறது. இதற்காக ஐயப்பன் விக்கிரகத்தில் அணிவிக்க திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி சன்னிதானத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. தங்க அங்கி வருகையை ஒட்டி பக்தர்கள் சன்னிதானம் செல்வதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. நிலக்கல் முதல் பம்பை வரை போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவண்ணாமலைக்கு செல்லும் நிலையில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் ஏவ வேலு ஆய்வு மேற்கொண்டார். மலப்பாம்பாடி கிராமத்தில் உள்ள கலைஞர் திடலில் முதல்வரின் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே கார்களின் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் பலியானோர் குடும்பத்தாருக்கு அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டியளித்திருக்கிறார். சமீப காலமாக அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது அதிகரித்துள்ளதால் அவற்றின் பராமரிப்பு மற்றும் செயல்திறனை முறையாக கண்காணிக்க அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் போக்குவரத்து துறை வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை ஓட்டுநர்கள் முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். பேருந்தை எடுக்கும் போதும் நிறுத்தும் போதும் டயர்களில் உள்ள வீல் நட்டுகள் இறுக்கமாக இருக்கின்றனவா என்பதையும், முகப்பு விளக்குகள் பிரகாசமாக எரிவதை, வைப்பர் மோட்டார் சரிவர இயங்குவதை, டயர்களின் செயல்திறன், காற்று இருப்பு உள்ளிட்டவற்றை உறுதி செய்து கொள்ளவும், பிரேக் அமைப்பை பரிசோதித்த பின்னரே பேருந்துகளை இயக்கவும், முன்னால் செல்லும் வாகனத்துடன் போதிய இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் தேமுதிகவின் கிறிஸ்துமஸ் விழாவில் புடவைகளை வாங்க பெண்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டனர். தேமுதிகவினர் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுடன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். எஸ்ஐஆருக்கு பிறகு திமுக பயத்தில் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை நவ இந்தியா பகுதியில் நடைபெற்ற விழாவில் நல்லாட்சி விருது வழங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக இன்னும் 100 நாட்கள் தான் ஆட்சியில் இருக்கப் போவதாக தெரிவித்தார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்தவ பாடல்களை பாடிச் சென்ற 2 கேரல் குழுக்கள் மோதிக்கொண்ட வீடியோ காட்சி வெளியானது. நூறநாடு பகுதியில் கேரல் குழுவில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 2 குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் அவ்விரு குழுக்களும் ஒரே இடத்தில் சந்தித்த போது ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள சேலம் RR பிரியாணி கடையில் பழைய இறைச்சி உள்ளிட்ட 18 கிலோ உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து அழித்தனர். இது தொடர்பான புகைப்படங்களை மீடியாக்களுக்கு வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மாரியப்பனும் பிரியாணி கடை நிர்வாகிகளும் கடையின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்டால் வழக்கு தொடரப்படும் என செய்தியாளர்களை எச்சரித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேன் மீது அரசு பேருந்து மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து சிலாவட்டம் பகுதியில் டிராக்டரை முந்தியதாக சொல்லப்படுகிறது. அதிவேகமாக வாகனத்தை முந்திய போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வேன் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் OMRல் டார்லிங் ஷோரூம் தமது 180வது கிளையை திறந்துள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான டார்லிங் ஷோரூமை மாமல்லபுரம் DSP அறிவழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருப்போரூர் ஒன்றிய தலைவர் இதயவர்மன், கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கணவாய் பகுதியில் டூரிஸ்ட் வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பையர்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மக்கள் ஒகேனக்கலுக்கு சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிகிறது. வாகனத்தில் திடீரென பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டதாலேயே விபத்து நேர்ந்ததாக தெரிகிறது.
தருமபுரி அருகே அண்ணனின் வீடு மற்றும் நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் தம்பி அடியாட்களுடன் வீடு புகுந்து குடும்பத்தாரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நவளை கிராமத்தைச் சேர்ந்த மாதுவுக்கும் சகோதரர் பெருமாளுக்கும் இடையே கார் பார்க்கிங்கிற்கான இடத்தை பிரித்துக் கொள்வது தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்து 5 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றதாக கைது செய்யப்பட்ட இளைஞரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஈரோட்டில் தங்கி வேலை பார்த்து வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மூதாட்டி கமலாவை கொன்றதாக கைது செய்யப்பட்டார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள பிரபல கார் விற்பனை நிறுவன ஊழியர்கள் 20 பேர் சேர்ந்து வாடிக்கையாளரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேக்கரி நடத்தி வரும் காமராஜ் ரமணி காஸ் நிறுவனத்தில் புதிதாக வாங்கிய சரக்கு ஆட்டோவை பழுது நீக்க விட்டபோது சில பொருட்கள் காப்பீடு வரம்புக்குள் வராது என நிறுவன ஊழியர்கள் கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அருகே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முன்னால் சென்ற கார் மீது மோதியதில் கணவர் கண்முன்பே மனைவி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் பிங்கி தம்பதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்றபோது முன்னால் திடீரென டேங்கர் லாரி குறுக்கே வந்து திரும்பியதால் பிரவீன் திடீரென பிரேக் போடவே பின்னால் வந்த அரசு பேருந்து கார் மீது மோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் நடு ரோட்டில் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி மூலச்சல் பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 6 பேருடன் ஹூண்டாய் காரில் முட்டம் கடற்கரைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. உடனே அவசரமாக காரை நிறுத்தி அனைவரும் கீழே இறங்கி தப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முன்னால் சென்ற கார் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த ரியாஸ் நண்பர்களுடன் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று தனது பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு ஊர் திரும்பிய போது கார் விபத்தில் சிக்கியது. மதுரை மாட்டுத்தாவணியில் செயல்பட்டு வந்த பூ மார்க்கெட் பராமரிப்பு பணிக்காக மூடப்படும் நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் முடங்குவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலையோரமாக வியாபாரிகள் கடைகளை வைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் பணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி கடைகளை அகற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 ரூபாய்க்காக டாஸ்மாக் மதுபான கடைக்குள் புகுந்து சேல்ஸ்மேனை தாக்கிய தந்தை மகனை போலீசார் கைது செய்தனர். மவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்த வந்தபோது சேல்ஸ்மேன் பிரேம்குமார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் சேல்ஸ்மேன் பிரேம்குமாரை தாக்கிய சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. கேரளாவில் பன்றி காய்ச்சல் மற்றும் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழ்நாடு எல்லையில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் காய்கறி மற்றும் இறைச்சி, மீன் உள்ளிட்ட வாகனங்கள் போடிமெட்டு முந்தல் அருகே கால்நடைத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி சத்யா நகர் உப்பள பகுதியில் பலத்த வெட்டு காயங்களுடன் முகம் சிதைந்த நிலையில் கிடந்த 40 வயது மதிக்கத்தக்க நபரின் உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட நபர் யார், அவரை கொலை செய்த கும்பல் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியதில் 3 பெண் பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்செந்தூரிலிருந்து விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது அவ்வழியாக வந்த கார் மோதியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த கும்பல் 500 வாழைகளை வெட்டி சாய்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளூர் அருகே நவ்வலடியூரைச் சேர்ந்த ஆறுமுகராஜா கொலை வழக்கில் 3 பேருக்கு 3 ஆயுள், ஒருவருக்கு இரட்டை ஆயுள், மற்றொருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் பூரண விசுவாச சபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் சபையின் சார்பாக வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி படக்குழு சார்பில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சி தொடங்கியுள்ளது. 1970ஆம் ஆண்டை பிரதிபலிக்கும் வகையில் பழங்கால தொலைபேசி, வானொலி மற்றும் பழங்கால பொருட்கள், டென்ட், கொட்டாய் என காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை திரளானோர் கண்டுகளித்தனர். எலிபென்ட் நிறுவனத்தின் அமெரிக்க இயக்குனர் அதித்தி மதன்குமாரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிகர் ரஞ்சனி சபாவில் நடைபெற்றது. சிவஜோதி நடனப்பள்ளியின் குரு ஸ்ரீமதி தேஜஸ்வினி ராஜின் மாணவியான அதித்தி மதன்குமார் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திறந்த வெளியில் வெளியேற்றப்படும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதினா நகரில் குடியிருப்பு வளாகத்திலேயே கழிவு நீர் மற்றும் செப்டிக் டேங்க் நீர் வெளியேற்றப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும், கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த கும்பலைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது தெருநாய் வெறி பிடித்து கடித்திருக்கிறது. இதன் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரே இரவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை மேற்கோள் காட்டும் வியாபாரிகள் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த கோரியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் முழு வெண்கல சிலையினை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க உள்ளார். பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். சேலத்தில் பட்டப்பகலில் விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூளைமேடு கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே வசிக்கும் சண்முகம் வீட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பும் இதேபோல திருட்டு சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. சிவகங்கை மாவட்ட பாசன வசதிக்காக வைகை ஆற்றிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நுரையுடன் காணப்படுவதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆள் உயரத்திற்கு நுரைகள் பொங்கி எழுவதால் இதனை வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்த விவசாயிகள் தயங்குகின்றனர். ஆற்றில் கழிவுநீர் கலந்துவிடப்படுவதே இதற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே காட்டு யானை கூட்டம் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்திய நிலையில் அவைகளை வெடிவைத்து வனத்துறையினர் விரட்டி அடித்தனர். கருத்த புள்ளையூர் மலையடிவார கிராமத்தில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் கலக்கமடைந்துள்ள மக்கள் வனவிலங்குகள் வெளியேறுவதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்வேலிகளை பராமரிக்க கோருகின்றனர். திருப்பூரில் கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டதாக மளிகை கடைக்காரர் கைது செய்யப்பட்டார். முருகம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் 500 ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து புழக்கத்தில் விட்டிருக்கிறார். அவரிடமிருந்து வட்டிக்கு பணம் வாங்கிய கௌதம் என்பவர் அந்த ரூபாய் நோட்டுகளை ICICI வங்கி ATMில் டெபாசிட் செய்தது வங்கி ஊழியர்கள் மூலம் தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் அதியூரில் பிறருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை உரிமையாளர் இடித்து தள்ளிய நிலையில் அதனை கண்டித்து கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். 10 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் இருந்த கொடிக்கம்பத்தை வேண்டுமென்றே இடித்து தள்ளியதாக விசிகவினர் குற்றம் சாட்டி ஆட்சியரகத்தில் போராட்டத்தில் குதித்தனர். அரசு பேருந்து டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் பலியான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன. திருச்சி திருவெரும்பூர் அருகே காட்டூர் பர்மா காலனியைச் சேர்ந்த உமர் ஃபாரூக், அவரது மனைவி ரிஃபானா மற்றும் மகள் தாஜ் பர்கா ஆகிய 3 பேரும் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மரவள்ளி கிழங்கு ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 11 பேர் காயமடைந்தனர். சீத்தப்பட்டி பகுதியில் வயல்களில் மரவள்ளி கிழங்கை வெட்டி எடுத்து லாரியில் ஏற்றிக்கொண்டு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 தொழிலாளர்கள் அதே லாரியில் பயணித்தனர். அப்போது சாலை வளைவில் திரும்பிய போது லாரி கவிழ்ந்தது.
தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக்கை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எட்வின் என்பவருக்கு சொந்தமான இந்த கடையில் நடந்த திருட்டு சம்பவம் பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறை கைதி உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கைக்கிலாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அம்பிகாவின் ஏடிஎம் கார்டை திருடி பணம் எடுத்த புகாரில் மயில்வாகனன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது மரணத்திற்கு போலீசார்தான் காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட தாவேக்காவில் கோஷ்டி பூசல் காரணமாக நிர்வாகி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பாச்சூரைச் சேர்ந்த சத்யநாராயணன் விஜய் மக்கள் இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றியதாகவும் தற்போது தாவேக்காவில் நிலவும் கோஷ்டி பூசலால் ஓரம் கட்டப்பட்டதாகவும் கூறி தற்கொலைக்கு முயன்றார். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக திருமலை திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு பக்தர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அலைமோதிய கூட்டத்தால் பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 24 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். தெலங்கானாவில் மனைவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காங்கிரஸ் தலைவரின் உதவியாளரை அப்பெண்ணின் கணவர் செருப்பால் அடித்து போலீசில் ஒப்படைத்தார். காமாரெட்டி மாவட்டம் பான்ஸ்வாடாவில் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர் ஏனுகு ரவீந்தர் ரெட்டியின் முதன்மை உதவியாளர் தேவேந்தர் ரெட்டி கடந்த 1 மாத காலமாக அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்த நிலையில் அவரது கணவர் கையும் களவுமாக பிடித்தார். தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் திருமணத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்ததாக கணவரை கொலை செய்ததாக மனைவி மற்றும் அவரது 2 ஆண் நண்பர்களை போலீசார் கைது செய்தனர். போடமஞ்ச தண்டாவைச் சேர்ந்த பூகிய வீரண்ணாவை கொலை செய்து சாலை விபத்தில் இருந்ததாக நாடகமாடிய அவரது மனைவி பூகிய விஜயா மற்றும் ஆண் நண்பர்களான போட பாலாஜி, தர்மாபுர பரத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் பாலக்கோடு மாவட்டத்திற்குட்பட்ட அட்டப்பாடி பகுதியில் புலி நடமாடிய வீடியோ வெளியாகி வாகன ஓட்டிகளை பீதியில் ஆழ்த்தி உள்ளது. முள்ளி அஞ்சூர் சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது உள்ளே இருந்தவர்கள் புலியை வீடியோ எடுத்து தற்போது வெளியிட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் ஓடும் காரில் இருந்தபடியே பட்டாசுகளை வெடித்து சென்ற வீடியோ சக வாகன ஓட்டிகளை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. PVNR எக்ஸ்பிரஸ்வே சாலையில் சென்ற காரில் இருந்து இளைஞர்கள் ராக்கெட் போன்ற பட்டாசுகளை வெடித்து சக வாகன ஓட்டிகளுக்கு தொந்தரவு தந்தனர். தொன்மை தமிழ் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் விடுமுறை தினமான நேற்று மட்டுமே ஒரே நாளில் 7700 பார்வையாளர்கள் வருகை தந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருப்பதாக அருங்காட்சியக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவுடன் எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்து ராணுவ வீரர்கள் கம்போடிய பகுதியில் இருந்த விஷ்ணு சிலையை இடித்து அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் இந்தியா உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டதாக தெரிவித்துள்ளது. தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்தின் சாந்தாபுரி மாகாணத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்து இருதரப்பு உறவை மீண்டும் எவ்வாறு வலுப்படுத்துவது என இருதரப்பிலிருந்தும் சுமார் 60 பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2036ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணுமின் நிலையத்தை நிறுவ ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. சீனாவுடன் சேர்ந்து நிலவில் கூட்டாக உருவாக்கவுள்ள ஆராய்ச்சி நிலையத்திற்கு தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக இந்த அணுமின் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரோவர்கள், ஒரு ஆய்வகம் மற்றும் ரஷ்ய சீன சர்வதேச சந்திர ஆராய்ச்சி நிலையத்திற்கான உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும் என கூறப்படுகிறது. சீனாவில் பனி கொட்டி தீர்ப்பதால் குளிர்கால விளையாட்டுக்கான வசதிகளுடன் கூடிய ரிசார்ட்டுகளையே பொதுமக்கள் நாடி வருகின்றனர். பனிச்சறுக்கு, ஐஸ் ஹாக்கி, கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளுடன் சுற்றுலா பயணிகள் பொழுதை கழித்து வருகின்றனர்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் முதியவர்கள் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் குளியலில் ஈடுபட்டனர். இதனையொட்டி பனிக்கட்டி போல உறைந்த அங்குள்ள ஏரியில் -8 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த நீரில் முதியவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். உறைபனி நீரில் குளித்த முதியவர்களை பார்த்து நெட்டிசன்கள் மெய் சிலிர்த்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் விழா உரையின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அழிந்து போகட்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் அதற்காக தாங்கள் போராடுவதாகவும் அதற்கு பிரார்த்தனை செய்வதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். இவ்வாறு அவர் பேசியது ரஷ்யா உக்ரைன் போர் தொடருமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. வங்கதேசத்தின் ராஜ்பாரி மாவட்டத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞரை கும்பல் ஒன்று அடித்துக் கொன்றதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பாங்ஷா உபசிலாவில் உள்ள ஒசைந்தங்கா சந்தையில் 29 வயதான இந்து இளைஞர் அம்ரித் மண்டல் என்பவர் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஆத்திரமடைந்த கும்பல் ஒன்று தாக்கியதாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாகவே வெனிசுலாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் செல்வோரும் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் போதைப்பொருள் அதிகரிப்பிற்கு வெனிசுலா தான் காரணம் என குற்றம் சாட்டிய டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் வான்வெளி பரப்பை மூடுவதாக அறிவித்திருந்தார். நடப்பாண்டு யாருக்கும் கேல் ரத்னா விருது வழங்க வேண்டாம் என்று தேர்வு குழு ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல அர்ஜுனா விருதுக்கான பரிந்துரையில் 24 பேர் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அதில் கிரிக்கெட்டை சேர்ந்த யாருமே இடம்பெறவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக அர்ஜுனா விருது பட்டியலில் கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2027 உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுவதற்கு விராட் கோலி முழுமையாக தயாராக இருப்பதாக அவரது சிறுவயது பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி அற்புதமான ஃபார்மில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் அபாரமாக விளையாடிய ரோஹித் சர்மா லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிக முறை 150க்கும் அதிகமான ரன்களை குவித்த வீரர்கள் பட்டியலில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னரின் சாதனையை சமன் செய்துள்ளார். சிக்கிம் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி சார்பில் விளையாடிய ரோஹித் 94 பந்துகளில் 155 ரன்கள் குவித்ததன் மூலம் இந்த சாதனையை எட்டினார். 4வது ஆஷஸ் போட்டிக்கான 12 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சுழற்பந்து வீச்சாளர் இல்லாமல் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாதன் லயன் காயம் காரணமாக விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக டாட் மர்ஃபி அணியில் இணைந்துள்ளார். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து பேட்மிண்டன் உலக சம்மேளனத்தின் விளையாட்டு வீரர்கள் கமிஷனின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2026 முதல் 2029 வரை இந்த பதவியில் இருப்பார் என்றும் BWF கவுன்சிலின் உறுப்பினராகவும் வாக்குரிமை கொண்ட உறுப்பினராகவும் பணியாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 T20 கிரிக்கெட் உலகக் கோப்பைக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியின் T20 கேப்டன் பொறுப்பு சூரியகுமார் யாதவிடமிருந்து ஜஸ்பிரீத் பும்ராவின் கைவசம் மாற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் பிப்ரவரி மாதம் தொடங்கும் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக நியூசிலாந்து அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் பிரெண்டன் மெக்கல்லம் இங்கிலாந்து பயிற்சியாளராக இருந்த நிலையில் தற்போது ரவி சாஸ்திரி நியமிக்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த ஒருநாள் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கும் முன் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் விளையாடுகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயிலர் 2 படத்தில் மெயின் வில்லனாக நடிக்கும் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய போது இந்த படத்தில் ஷாருக் கானும் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
தவிக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் 3வது பாடலான செல்ல மகளே என்ற பாடல் இன்று மாலை வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 3வது பாடலின் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டு படக்குழு அறிவித்திருக்கும் நிலையில் மாலை 5:04 மணிக்கு 3வது பாடல் வெளியாகிறது. இந்த பாடலை விஜய் பாடியிருப்பதால் தவிக தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகர் தனுஷின் 54வது திரைப்படத்தை முதலில் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த படக்குழு தற்போது தமிழ் புத்தாண்டிற்கு வெளியிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் படத்தில் முதல் பார்வை மற்றும் தலைப்பு ஆகியவற்றை வரும் பொங்கலுக்கு வெளியிட வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆதித்யா தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் உலகம் முழுவதும் 935 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மட்டும் 607 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் 1000 கோடி ரூபாய் வசூலை தொடும் என தெரிகிறது. இந்த ஆண்டு வெளியான இந்திய திரைப்படங்களில் அதிக வசூலை அள்ளியதாக கூறப்படும் துரந்தர் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை அடுத்த ஆண்டு வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் 2026 மார்ச் 19 திரைப்படம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 3 முகம் திரைப்படம் அடுத்த ஆண்டு ரீரிலீஸ் செய்யப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ரஜினியின் பிறந்தநாளை ஒட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்ட படையப்பா திரைப்படம் 15 கோடிக்கும் அதிகமாக வசூலித்ததை அடுத்து இத்திரைப்படத்தையும் ரீரிலீஸ் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரஜினியை மீண்டும் திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் தெலுங்கு ரிலீஸ் தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கில் சங்கராந்தியை முன்னிட்டு சிரஞ்சீவி, பிரபாஸ், ரவிதேஜா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாவதால் குறைந்த அளவிலாக தியேட்டர்கள் கிடைக்கவே வாய்ப்பிருப்பதாகவும், எனவே ஜனவரி 26ஆம் தேதி வெளியிடப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. கூலி திரைப்படத்திற்கு பிறகு அடுத்த திரைப்படத்தை இயக்குவதற்காக முயற்சி செய்து வரும் லோகேஷ் கனகராஜ் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சினிமா உலகில் பேசப்பட்டு வருகிறது. அட்லி மற்றும் திரிவிக்ரம் இயக்கத்தில் நடித்து முடித்த பின்னர் லோகேஷ் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பார் என தெரிகிறது. பராசக்தி திரைப்படத்தின் கதையை கொரோனா காலகட்டத்திலேயே நடிகர் சூர்யாவிடம் தெரிவித்ததாக நேர்காணல் ஒன்றில் இயக்குனர் சுதா கொங்கரா கூறினார். கதை கேட்டு சூர்யா நடிக்க ஆர்வமாக இருந்ததாகவும், படப்பிடிப்புக்கு போதிய டேட்ஸ் கிடைக்காத காரணத்தால் சூர்யா நடிக்க முடியாமல் போனதாகவும் அவர் கூறினார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் மது போதையில் காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமின்றி அட்ராசிட்டியும் செய்த சின்னத்திரை நடிகரை போலீசார் அழைத்துச் சென்றனர். எம்சி சாலையில் வாகன விபத்தை ஏற்படுத்தி லாட்டரி சீட்டு விற்பனையாளரை மோதி காயத்தை ஏற்படுத்தியதாக சின்னத்திரை நடிகர் சித்தார்த் பிரபு மீது புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் லட்சதீப பெருவிழாவை முன்னிட்டு பெண்கள் 10,000 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தனர். தீபமேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற நம்பிக்கையில் விளக்கேற்றி வழிபட்ட பெண்கள் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கோவிலின் காத்திருப்பு அறையில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டது. ஜெமினி AI ஆப்பை பயன்படுத்தி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் டீப் ஃபேக் செய்யப்பட்டுள்ளனவா என கண்டறியும் வசதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஜெமினி AI ஆப்பில் சென்று சந்தேகத்திற்குரிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அப்லோட் செய்த 90 வினாடிகளுக்குள் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் என டிஜிட்டல் உலகில் தகவல் பரவி வருகிறது.